ராதே கிருஷ்ணா. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அத்தனை பேரையுமே தன்னுடைய தோழிகளா பாவிக்கிறார். எப்பொழுதுமே மகாத்மாக்களுடைய குணம் என்ன அப்படின்னா, தன்னை போலவே எல்லாரையுமே பாவிப்பார். இப்ப நாமெல்லாம் நம்மளை விட தாழ்ந்தவர்களா மற்றவளை பாவிப்போம், நம்மளோட உயர்ந்தவர்களா சில பேரை பாவிப்போம். ஆனா மகாத்மாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் அப்படின்னு தான் அவ பாவிப்பா. ஆண்டாள் இந்த 6வது பாசுரத்திலிருந்து ஒவ்வொரு தோழியா எழுப்பி பகவத் தியானத்திலே ஈடுபடச் சொல்றார். ஒவ்வொரு தோழியும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆழ்வார்களை எழுப்பறா அப்படின்னு சொல்றது உண்டு. நம்ம எல்லாம் அழகா பகவத் விஷயத்துல ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாள் அப்படின்னும் உண்டு. அதாவது இந்த ஜென்மாவில நாம வந்த பிரயோஜனம் பகவான் அனுபவிக்கிறதுக்காகத்தான். மற்ற எல்லா விஷயமும் 2ஆம் பட்சம்தான். விதவிதமா ஆடை உடுத்துறது, விதவிதமா ஆகாரம் சாப்பிடுறது, இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த ஆத்மாவுக்கான விஷயம் அப்படின்னா பரமாத்மா தான். ஆண்டாள் அழகா பொழுது விடிஞ்சது அப்படின்னு சொல்றா. சாதாரணமா நமக்கெல்லாம் பொழுது விடிஞ்சது அப்படின்னா மொபைல் போன்ல அலாரம் வைப்போம், இல்லாட்டி யாராவது வாசல்ல காலிங் பெல் தட்டினா பால்காரன் வந்திருக்கான், இப்படிலாம் தான் அடையாளம். ஆனா ஆண்டாள் சொல்றா அழகா பட்சிகள்லாம் கூவுறது விடியற் காலம்புற. இந்த பட்சிகள்லாம் காத்தால எழுந்துக்கும் பொழுது ஆசையா நல்லா உத்வேகத்தோட எழுந்துக்கிறதா. பட்சிகளுக்கும் நிறைய கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஆனா காத்தால எழுந்துக்கும் பொழுது நேற்றைய வாழ்க்கையை நினைச்சு அது எதுவும் அழறதில்லை, புலம்புறதில்லை. ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை ரொம்ப புதுசுதான். தூக்கம்ன்றது கிட்டத்தட்ட மரணம் மாதிரி தான். நம்ம அதே உடம்புல எழுந்தோம்னா அது தூக்கம், அந்த உடம்புல எழுந்துக்கலைன்னா அது மரணம். இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால ஆண்டாள் சொல்றா, புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கிராமத்துலலாம் அந்த கோவில்கள் இருக்குன்னா அந்த கோவில்ல சங்கநாதம் முழங்கினாலோ கோவில்ல மணி அடிச்சாலோ எனக்கு கணீர்னு ஊர் முழுக்க சப்தம் கேட்கும். இந்த பறவைகள்லாம் காத்தால எழுந்துண்டு பரஸ்பரம் பேசுறதுகளாம். கோவில் திறக்க போறா, பட்டர் வந்தாச்சு, அழகா சங்கநாதம் முழங்க போறா, மணி அடிக்கிறா அப்படின்னு அதெல்லாம் தயாரா இருக்கான். நன்னா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம வீட்டுல எல்லாம் டெய்லி காகத்துக்கு அன்னம் கொடுத்துருந்தோம் வச்சுக்கோங்களேன், அந்த டைமுக்கு டான்னு வந்துடும். அது எப்படி தெரியும்னா நமக்கு தெரியாது, நம்ம தான் வாசல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது கரெக்டா அந்த டைமுக்கு வந்து உட்காந்துடும். அந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் இந்த வெடியற் காலம்பரை எழுந்துக்கிறதுன்றது ஸ்வபாவம். இப்ப நம்மளை எழுப்புறதுக்கு அத்தனை பாடுபடணும். அப்படியே எழுந்தாலும் நான் சீக்கிரம் எழுந்துட்டேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு நம்ம மனசை நம்ம ஏமாத்திக்கிறோம். ஆனா பறவைகள், மிருகங்கள்லாம் பாருங்க, ரொட்டீன் மாறவே மாறாது. இந்த அன்றாட வாழ்க்கைய ரொட்டீனை தினசரிய மாத்திண்டு இஷ்டத்துக்கு அலைகிற கூட்டம் நம்ம தான். அப்பா ஞாயிற்றுக்கிழமையா லேட்டா தூங்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் மனுஷ கூட்டம் மட்டும்தான். பறவை ஜாதியோ மிருக ஜாதியோ அதெல்லாம் மாற்ற கரெக்டா அது என்ன ரொட்டீன் உண்டோ அது பண்ணிட்டே இருக்கும். ஆண்டாள் சொல்றா, பறவைகள்லாம் கூட விடியற் காலம்பரை எழுந்து அதனுடைய பாஷையில சுப்பிரபாதம் பாடுறது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு நம்ம எல்லாம் பாடுற மாதிரி. இப்ப நம்ம வைத்தமாநிதி கோவில்லையே கவனிச்சு பார்த்தோம்னா நிறைய பறவைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் விடியற் காலம்பரை கூவுறது பெருமாளுக்கு அது முதல் சுப்பிரபாதம் ஆயிடுறது. அதுக்கப்புறமா தான் நம்ம பாடுற சுப்பிரபாதம். இந்த பறவைகள் நாதம் எல்லாம் கேட்டவனே பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷமா எல்லாம் தன் கடமைகளை செய்யறது அப்படின்னு. அதுவும் பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா உத்தமமான திவ்ய தேசங்கள்ல வாழக்கூடிய பறவையோ இல்லாட்டி ஒரு கற்பாம்பூச்சியோ ஒரு எலியோ ஒரு மாடோ அப்படின்னா அவள்லாம் ரிஷிகளோ தேவர்களோ தான் தபசு பண்ணி பெருமாளோடவே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சு அந்த கோவில்கள்ல வந்து வாழறா. அதனாலதான் குலசேகர ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார், ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே அப்படின்றார். மனுஷனா வாழறத காட்டிலும்
நான் திருமலையில ஒரு நாரைன்ற பறவையா பிறந்துட்டேன்னா எனக்கு பரமபாகியம் அப்படின்னு. அதனாலே ஆண்டாள் சொல்றா, ஹே தோழி, பறவைகள்லாம் எழுந்தாச்சுமா, விடியற் காலம்பர ஆனதுக்கு இதெல்லாம் உத்தமமான ஒரு அடையாளம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில். புல் அரையன் அப்படின்னா கருடாழ்வார். கருடாழ்வார் சந்நிதி இருக்கும்படியான பெருமாள் கோவில்ல இந்த பறவைகள்லாம் நன்னா கிளவில கிளவில நன்னா கத்தர்தான். அந்த சப்தமே மதுரமயமா இருக்கும். இப்ப காத்தால ஒரு 100 மனுஷா கத்தினா என்னமோ ஏதோன்னு பயந்து அடிச்சுட்டு வெளில ஓடி போய் பார்ப்போம். என்னன்னு தெரியல, ஒரே கொச்ச கொச்ச கொச்சன்னு பேசிட்டு இருக்கான். ஒரு 50 நாய் குறைச்சதுன்னா பயமா இருக்கும். ஆனா பறவைகள் கத்தினா பயப்பட மாட்டோம். ஏன்னா மங்களகரமான சப்தம். ஆண்டாள் சொல்றா, விடியற் காலம் ரொம்ப மங்களகரமா இன்னைக்கு வந்திருக்கு. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கோவில்ல அழகா சங்கநாதம் முழங்குறா, பெருமாளுக்கு திருவாராதனை நடக்கிறது. இப்ப போய் தூங்கிட்டு இருப்பாளா? ஒவ்வொரு நாளும் பகவான் நம்ம மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். எதுக்குன்னா இன்னைக்கு நாம பகவான அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நினைச்சுட்டு எழுந்துக்கிறோம். இன்னைக்கு நமக்கு பிறந்த நாள் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பிறந்த நாள், நீ யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, யார்கிட்டயும் திட்டு வாங்கக்கூடாது, இப்படி நினைச்சுட்டு எழுதுப்போம். திங்கக்கிழமை ஆயாச்சா, இன்னைக்கு கடற்கரை எல்லா வேலையும் ஒழுங்கா பண்ணிடுறோம், கரெக்ட் டைம் வெளில கிளம்பிடணும், இப்படி ஏதான ஒரு கணக்கு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு ரிலாக்ஸா வேலை பண்ணலாம், இன்னைக்கு அந்த வேலை பண்ணணும், வீட்டை ஒழிக்கணும், இப்படி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சிந்தனையில நாம் எழுந்துக்கிறோம். ஆனா நம்ம எழுந்துக்க வேண்டியது எதுக்குன்னா, இன்னைக்கு நான் எப்படி எல்லாம் பகவானை அனுபவிக்க போறேன், எனக்கு கிருஷ்ணன் இன்னைக்கு என்ன விதமான லீலைகள்லாம் பண்ண போறான். ஏன்னா கோகுலம் பிருந்தாவனத்துல கோபிகைகள்லாம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கிருஷ்ணன் எந்த பக்கம் வெண்ணையை திருடுவான்னு தெரியலையே, இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு அந்த கிருஷ்ண சிந்தனையிலேயே எழுந்துப்பா. இப்ப கோவிலே வேலை செய்யற பட்டர்லாம் இருக்கான்னா காதல எழுந்துக்கும் போது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு எழுந்துப்பா, கோவிலுக்கு போகணும். இப்ப நமக்கு அப்படி இல்லையே, என்னைக்காவது கோவிலுக்கு வரோம்னா அன்னைக்குதான் நீ கோவில் போகணும்னு நினைச்சுட்டு எழுந்துக்க வேண்டியிருக்கு. ஆனா அவளுக்கெல்லாம் நினப்பு எழுந்துக்கும் பொழுதே காத்தால ஆச்சரியமா பெருமாளை பார்க்கணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அத நினப்பிலேயே தான் வாழ்க்கை ஓடுறது. அப்ப அவ வாழ்க்கை முழுக்கவே சந்தோஷம் தானே. அதனால ஆண்டாள் சொல்றா, புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். குழந்தை எழுந்துக்கோமா, எல்லாம் ஒரு மாட்டுக்கார பாஷை, இது பிராமண பாஷையே கிடையாது. ஆண்டாள் பிராமண ஸ்திரீயா திருப்பாவை சொல்லவே இல்லை, ஒரு மாட்டுக்கார பெண்ணாதான் பிள்ளை எழுந்துரு அப்படின்னு சொல்லியா, அதுதான் கொஞ்சம் நல்ல தமிழ்ல பிள்ளாய் எழுந்திராய். பேய்முளை நஞ்சுண்டு. ஒவ்வொரு நாளும் காத்தால பகவானுடைய ஒரு லீலைய நினைச்சுண்டு எழுந்துக்கணும். ராத்திரி தூங்கும் பொழுது பகவானுடைய லீலைய நினைச்சுண்டே தூங்கணும். அப்ப என்ன ஆகும்னா, ஒருவேளை ராத்திரியே மரணம் சம்பவிச்சிருக்கு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைசியா நினைச்சது பகவத் லீலை. காத்தால எழுந்துக்கும் பொழுது அதே ராத்திரி எதை நினைச்சுட்டு தூங்கினோமோ அதனுடைய விட்ட தொடர்ச்சி தானே காத்தால நம்ம எழுந்துப்போம். இப்ப ராத்திரி ஏதான ஒரு துக்கத்துல தூங்கினோம்னா காத்தால எழுந்த உடனே அந்த துக்கம் மனசை பாதிக்கிறது. அப்ப ராத்திரி பகவான நினைச்சுட்டு தூங்கினோம் அப்படின்னா காலையில பகவான நினைச்சுட்டு எழுந்துக்கலாம். அதான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ கவலைகள் கஷ்டங்கள் இதை நினைச்சுட்டே தூங்குறோம், அப்படி அவசியமே கிடையாது. எல்லா பாரத்தையும் பெருமாள் திருவடியில பூரணமா போட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. வைத்தவானில் பெருமாள் இருக்கார், எனக்கு என்ன குறை அப்படின்னு தூங்க வேண்டாமா? எல்லாருடைய தரித்திரத்தையும் நாசம் பண்ணக்கூடிய பெருமாள், குபேரனுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்த நம்ம வைத்தமானதி நம்மளை கைவிட்டுடுவாரா? அதனால என் பெருமாள் இருக்கார், நாளைக்கு என்ன உண்டோ அவர் பார்த்துப்பார், இன்னி காரியத்தை நடத்தி கொடுத்துட்டார், நாளைக்கு என் பெருமாள் என்னை காப்பாத்துவார் அப்படின்னு நிம்மதியா படுத்த காத்தால எழுந்த உடனே அவசர அவசரமா வேலைகள்லாம் பண்ணப்படாது. கொஞ்ச நேரம் அப்படியே பகவத் தியானம். இன்னைக்கு பொழுது எழுந்திருக்கேன்பா, இன்னைக்கு நீ இந்த உலகத்துல நான் வாழணும்னு ஆசைப்பட்டு என்னை எழுப்பி விட்டுருக்கார். பகவான் நம்ம மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு பொழுத கொடுத்திருக்கார். அதனால இன்னைக்கு நான் உன் இஷ்டப்படி வாழணும். நான் பண்ற ஒவ்வொரு காரியமும், நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நான் நினைக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் உனக்கு சந்தோஷம் தரும்படியா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு எப்ப தெரியுமா சந்தோஷம் வரும்? நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா சந்தோஷம் அடைஞ்சாதான் நமக்கு திருப்தி வரும். இப்ப நீங்க அத்தனை பேரும் அழகா கோவில்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு, அப்ப மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. வீட்டுல எவ்வளவு கவலைகள் பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாம் இருக்கு, ஆனா வைத்தமானி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா அப்ப உள்ளுக்குள்ள எத்தனை ஒரு ஆனந்தம். அப்ப இன்னைக்கு பெருமாள் உங்களை எதுக்கு வச்சிருக்காரு சொல்லுங்க? இன்னைக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக உங்களை காத்தால எழுப்பியிருக்கார். அப்ப ஒவ்வொரு நாளும் இப்படியே வாழ்ந்துட்டு வந்தோம்னா ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியம். இவ்வளவு நாள் வாழ்க்கையில என்ன வாழ்ந்தோம், என்ன சாதிச்சோம், என்ன நஷ்டப்பட்டோம், எத்தனை அவமானப்பட்டோம், அதெல்லாம் தள்ளிடுங்க.
ஆனா இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கு என்னடா பிரயோஜனம்னா இன்னைக்கு வைத்தமாநிதி பெருமாள் கோவில்ல அவருடைய கைங்கரியம் பண்றதுக்கு அவருடையதான பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு எல்லாம் ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்ப அவருடைய பாத்திரத்தை பலபலன்னு தேய்ச்சி வெளுக்கிற உங்க வாழ்க்கையை தேய்ச்சி அவர் வெளுக்க மாட்டாரா? அவருடைய கோவில் அழகா கூட்டி பெருக்கிற உங்க வாழ்க்கை இருக்க குப்பைகளை அள்ளி வெளில போட மாட்டாரா? இப்ப நமக்கே யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணா ஞாபகம் வச்சுட்டு பார்த்து பார்த்து பண்ணோம்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வைத்தமானிதியை கையை விட்டுடுவார். அவர் ஏன் இவ்வளவு கோடி பேர் இருக்காள உங்களை ஒரு 10-15 பேரை கூப்பிட்டுருக்காருன்னா நீங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவா எனக்கு அந்தரங்கமானவர்கள் அவர் கூப்பிட்டுருக்காரு. அவர் செலக்ட் பண்ணிருக்கார். இப்ப நீங்க யாரும் நாவலேன்னு வரல. அவர் நீவா 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 நீவான்னு உள்ளுக்குள்ளேந்து உங்களை தூண்டி தன் கோவிலுக்கு வர வச்சு ஒரு கைங்கரியம் பண்ண வச்சிருக்கார். அப்ப தன்னுடைய விஷயங்களை நடத்துற உங்க வாழ்க்கைய ஒரு நாளும் வைத்தமாநிதி கைவிடவே மாட்டார். நிச்சயமா நல்லது பண்ணி தருவார். அப்ப எழுந்துக்கும் பொழுது பகவானுடைய லீலைய நினைச்சுண்டு எழுந்துக்கிறார். ஆண்டா சொல்ற பேய் முளை நஞ்சுண்டு பூதனை கிருஷ்ணனை கொலை பண்ணணும்னு முளையில விஷத்தை தடவிண்டு வந்திருக்கா. கிருஷ்ணன் அழகா படுத்துட்டு இருக்கான். அவனை தூக்கி தன் மடியில வச்சுட்டு விஷப்பாலை கொடுக்கறான். பகவானும் சௌகரியமா விஷப்பாலை குடிக்கிறான். குடிக்கும் பொழுது கூட அவன் நினைக்கிறான் இவன் செத்து போயிடுவான்னு. அப்ப கூட கிருஷ்ணன் பார்த்தான் பரவாயில்ல விஷப்பால் கொடுத்தாலும் அம்மா மாதிரி மடி மேல வச்சுட்டு எவ்வளவு ஆசையோட கொடுக்கறா அப்படின்னு நினைச்சுண்டு அந்த பூதனைக்கு மோட்சம் கொடுத்துட்டானா. தனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்ச பூதனைக்கே நல்லது பண்றவனை நம்ம நினைக்க வேண்டாமா? பேய்முளை நஞ்சுண்டு அவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்ற ஆச்சரியமா எத்தனை அழகா விடியற் காலம்பர் அவனை நினைக்க வேண்டாமா? டெய்லி காதலாக பூதனைக்கு அனுகிரகம் பண்ணா. நமக்கும் பூதனைக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசமே இல்லை. அவ உடம்புல விஷம் இருந்தது, நம்ம புத்தியிலேருந்து கால் வரைக்கும் விஷம் இருக்கு. சொல்ற வார்த்தைகள்ல விஷம் இருக்கு. எப்படி சுருக்கு 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 அடுத்தவாடி மனசு நோகும்படியா ஒரு வார்த்தை பேசிடுறோம். நம்மளை அவமானப்படுத்தினா எங்கேருந்து கோபம் வருது, என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு தெரியல. நம்மளை யாராவது ஏமாத்திட்டானா என்னென்ன வார்த்தைகள் சொல்லி மனசுக்குள்ள வைக்கிறோம் நமக்கு நன்னாவே தெரியும். அப்ப விஷம் நமக்கும் தான் இருக்கு. அப்ப அந்த பூதனையுடைய விஷத்தை எடுத்து பூதனைக்கு மோட்சம் கொடுத்த அதே சுவாமி நம்ம மனசுலயும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம புத்தியிலும் நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தையும் எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால ஆண்டாள் சொல்றான் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ புள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி. பூதனைக்கு அப்படி மோட்சம் கொடுத்துட்டான். சகடாசுரன் அழகா வண்டி சக்கர உருவத்துல வரான். பகவான் அழிக்கணும்னு தான் வரான். ஆனா பகவான் காலால ஒரு உதச்சான். உதச்ச உடனே அவனுக்கு அந்த அசுர ஜன்மா முடிஞ்சு ஆச்சரியமா வைகுண்ட பதம் கிடைச்சுடுத்து. அப்ப வைகுண்ட பதம் தரான். ஏமாத்தணும்னு வந்தவனை கூட அவனுக்கு தெரியாமலே அவனை ஏமாத்தி வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போயிடுறான். இப்ப இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிட்டு இருப்பேன்? டிவி பார்த்துருப்பேன், 10 பேர்கிட்ட கதை பேசிட்டு இருப்பேன், இல்லாட்டி நன்னா சாப்பிட்டு கொரட்டை விட்டு தூங்கி இருப்பேன். அதெல்லாம் குளிச்சிருப்பேலான்னே தெரியாது வீட்டுல இருந்தாலும். நீ இங்க வந்ததுனால அழகா குளிச்சுட்டு ரொம்ப ஆச்சாரமா சமத்தா வந்திருக்கேன். எதுக்கான வைத்தமாநிதி கோவில்ல கைங்கரியம் பண்ணணும்னு. அப்ப உங்களை ஏமாத்தி கூட்டு வந்துட்டாரோன்னு. இல்லாட்டி போன ஞாயிற்றுக்கிழமை முந்தைய ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிருப்பேன் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு எல்லைக்கு மேல நான் சொல்ல முடியாது. அப்ப இப்ப இவ்வளவு அழகா மற்ற விஷயங்களை ஈடுபட்டு இருக்க உங்க மனசை ஏமாத்தி இங்க வா எனக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து அனுகிரகம் பண்றாரு இல்லையா? அதுதான் ஆண்டா சொல்ல கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம் அவன் கள்ளத்தனமா இருக்கான். அந்த கள்ளத்தனத்தையே மாத்தி கிருப பண்றான். அதே சுவாமி தான் இன்னைக்கு உங்களுடைய கள்ளத்தனத்தை எல்லாம் மாத்தி அவர் உங்ககிட்ட ஒரு கள்ளத்தனம் பண்ணி வா வா எனக்கு ஆளே இல்ல வைத்தமாநிதிக்கு ஆள் கிடைக்காது. யோசனை பண்ணி பாருங்க. வைத்தமாநிதி அவர் கூப்பிட்டாருன்னா 30 கோடி தேவர்கள் வந்து இங்க 10 பாத்திரம் தேய்ப்பா. அவர் சொல்லிட்டார் தேவர்கள்லாம் வேண்டாம் எனக்கு எங்க தூத்துக்குடி ஆள் போதும்னு அவர் கொண்டு வந்துட்டார். அப்ப அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா? அதனால ஆண்டாள் சொல்றா பேய்முளை நஞ்சு உண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. இத்தனையும் எல்லாம் பண்ணிட்டு தேவேன்னு உள்ள படுத்திருக்காரோன்னு வைத்தமாநிதி அழகா பாம்பு மேல சௌக்கியமா வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை எல்லாம் அவர் தான் பண்றாரு. எல்லா காரணம் அவர் தான். நான் இன்னைக்கு வரதாவே இல்லை. நான் அவரே பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உள்ள கூட்டு வந்து அழகா கைங்கரியம் எல்லாம் பண்ண வச்சு அவருக்கு காலெல்லாம் பிடிக்க வச்சாரு அப்படின்னா அப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாம தேமேன்னு படுத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணன் அது மாதிரி தானா பூதனைக்கு மோட்சத்தை கொடுத்து தேமேன்னு படுத்துட்டு இருக்கான். சகடாசுரனை வதம் பண்ணிட்டு தேமேன்னு படுத்துட்டு இருக்கான். இப்ப இத்தனை கைங்கரியம் நீங்க பண்ற உள்ளுக்குள்ளேந்து பலம் யார் கொடுக்கறா? வைத்தமாநிதி தான். வீட்டுல எல்லாம் இவ்வளவு நேரம் முனகாம திட்டாம புலம்பாம அழாம 10 பாத்திரம் தேய்ச்சிடுவேன் யாரா ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். வீட்டுல இருக்க 4 பாத்திரத்துக்கு 40 திட்டு விழும். அந்த பாத்திரம் எவ்வளவு நெசுங்கன்னு உங்களுக்கும் தெரியும். இவ்வளவு அழகா
ஒரு ஓரத்துல கூட நெசுங்காம நெளிவு சுழிவு வராம தேய்ச்சிருப்பாள். அவங்க ஆயுசுல யாராவது சொல்லுங்க, சத்தியமா மாட்டேன். ஆனா உங்களையும் பொறுமையா ஜாகிரதையா அழகா தன்னுடைய பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்க வச்சிருக்காருன்னா இத்தனையும் படு தேவேன்னு படுத்துண்டு. அது இல்லாம திருப்பாவை உபன்யாசத்தையும் கொடுக்கிறார் இல்லையா, அதான் வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. பெருமாள் உங்க கைங்கரியத்துல சந்தோஷம் அடைஞ்சிட்டான்றதுக்கு என்னடா உதாரணம்னா, இன்னைக்கு அடியேனையும் கூப்பிட்டு இந்த மார்கழி மாசத்துல இன்னைக்கு திருப்பாவிய இந்த இடத்துல உபன்யாசம் சொல்லி உங்களை கேட்க வச்சிருக்கா பாருங்களோ, இதுதான் யான் பெரு சன்மா. அப்ப ஆண்டா சொல்லா இவ்வளவும் பண்ணிட்டு வெள்ளத்து அரவில், அரவுன்னா பாம்பு, அழகா அந்த திருப்பார்கடல்ல பாம்பு மேல படுத்துட்டு அதே சுவாமி தான் இங்க வைத்தமாநிதியா படுத்துருக்கா. வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். இந்த பகவான் அப்படியே உள்ளத்துல வச்சுருக்காளாம். மதுரை கவியாழ்வார், சுவாமி நம்மாழ்வார், ஆச்சரியமா நம்ம ராமானுஜர், திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன அழகா உள்ளுக்குள்ள வச்சுட்டுதானே இவ்வளவு வாக்கியங்கள் சொல்ல முடியும். எந்த இடத்துல திருக்கோளூர்ல உட்காந்து விஷயம் சொல்லிட்டு இருக்கோமோ கேட்டு இருக்கோமோ, இந்த திருக்கோளூர்ல தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரை நிக்க வச்சு நான் முசல் புழுக்க பரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்னன்னு சொன்னான்னா, அப்பேற்பட்ட திருக்கோளூர்ல மார்கழி மாசத்துல திருப்பாவையும் கேட்டுண்டு கைங்கரியமும் பண்ணிண்டு இப்ப சுவாமியோட பிரசாதமும் ஸ்வீகரிக்க போறீள் அப்படின்னா, இதை விட வாழ்க்கைக்கு வேற என்ன பெரிய அதிகாரம் வேணும்? இதை விட உங்க வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் வேணும்? இதை விட வாழ்க்கையில வேற என்ன பெருசா கிடைச்சிட போறது? இதை விட பெருசு வேற என்ன கிடைச்சிடுறது? உலகமே நம்ம தலைமையில தூக்கி வச்சிருந்தாலும் இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் தாங்கும். ஆயுசு முழுக்க நம்ம கடைசி அந்திம காலத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் மறந்தாலும் வைத்தமானது அன்னைக்கு என் பாத்திரம் தேய்ச்சாளு, அன்னைக்கு என்னுடைய கோவில கூட்டினாளு, அன்னைக்கு என் கோவில ஒற்றை அடிச்சாளு, அன்னைக்கு என் கோவில ஜலம் நிரப்பி கொடுத்தாளேன்னு இதை நினைப்பாரு பாருங்க. இது கொண்டே மோட்சம் கிடைச்சும். இந்த வாழ்க்கையை நடத்துவார், அந்த வாழ்க்கை அந்தமில் பேரின்பத்தையும் தருவார். அதனால உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காளாம். அந்த பகவான பூதனா வதம் பண்ண கிருஷ்ணனை, சகடாசுன வதம் பண்ண கிருஷ்ணனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம். இப்ப நம்ம ஆழ்வாத்துல எம்பெருமானார் ஜீயர், திருக்குறுங்குடி ஜீயர் வாழலாம் பெரியவாள்லாம் இருக்கா. ராத்திரி படுத்துக்கும் போது நாராயணன் நாராயணன். நமக்கு தான் 1008 கவலை, குடும்பத்தை பத்தி கவலை, நம்மளை பத்தி கவலை, நம்மளை அவமானப்படுத்தினவாளை பத்தி கவலை, இவ்வளவு ஏமாத்தினவாளை பத்தி கவலை. அவள்லாம் லோகம் நன்னா இருக்கட்டும்னு ராத்திரி பகவான் நினைச்சுட்டே படுத்துக்கிறாளாம். காத்தால் எழுந்துக்கும் போது நாராயணன் 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 தானா எழுந்துக்கிறாளாம். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி 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 சொல்லுங்க, ஹரி 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 ஹரி. காத்தால எழுந்தவொடனே 7 தடவை ஹரின்னு சொன்னா அன்னைக்கு பொழுது ஜோரா இருக்கும், அவ்வளவு நன்னா இருக்கும். அந்த சக்தி உள்ளேந்து வந்து காத்தால எழுந்த உடனே ஹரி அப்படின்னு சொல்லணுமா. இன்னொரு தடவை சொல்லுவோமா, ஹரி 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 ஹரி. இத ஹரி ஹரியா சொல்லப்படாது. ஹரின்னா இங்கிலீஷ் ஹரி, வேக வேகமா அவசரத்துல சொல்லப்படாது. நிதானமா ஹரி ஹரி ஹரின்னு சொன்னோம்னா அவ்வளவு சுகமா இருக்குமா. காத்தால உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து. காத்தால எழுந்துக்கும் போது கடகடன்னு எழுந்துக்கப்படாதான், நிதானமா. அதாவது ஒரு கை குழந்தை ராத்திரிலாம் படுத்துட்டு இருக்கும், அது சமயத்துல தூக்கம் ஒழுங்கா வரலன்னா அம்மா மேல ஏறி படுத்துக்கும். அம்மா அதை அப்படியே கட்டி பிடிச்சுட்டே தூங்குவா, அம்மாவும் தூங்கிடுவா, குழந்தையும் தூங்கிடும். அப்ப அம்மா காத்தால எழுந்துக்கும் பொழுது டக்குன்னு எழுந்துக்க மாட்டோம். அந்த குழந்தைய பொறுமையா எடுத்து இப்படி கீழே வச்சுட்டு 2 பக்கம் தலகாணி எல்லாம் வச்சுட்டு அதை போத்தி விட்டுட்டு பொறுமையா எழுந்துப்போம். அந்த மாதிரி நம்ம தூங்கும்போது நமக்குள்ள இருக்க பகவான் தேமேன்னு படுத்துட்டு இருக்காங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானுக்கு வலிக்காம நோகாம பொறுமையா எழுந்துக்கணும். நம்ம வார்த்தைகள் கூட ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. உள்ள இருக்கிற சுவாமிக்கு வலிக்குமா. ரொம்ப கத்தினோம்னா உள்ள இருக்கிற சுவாமி பயந்து இப்படி காதை பொத்திக்கிறான். அதனால நிதானமா பேசணும், நல்ல வார்த்தைகள் பேசணும், அழகான வார்த்தைகள் பேசணும், குறையில்லாத வார்த்தைகள் பேசணும், தெய்வ சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் பேசணும். அப்படி இருந்தாதான் உள்ள இருக்க பகவான் சிரிச்சுட்டு இருக்கான். நம்ம வீட்டுல ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல அப்பா அம்மா சண்டை போட்டு இருக்காங்கன்னா அந்த குழந்தை பயந்து நடுங்கி ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும், அது சந்தோஷப்படாது. அதை எல்லாரும் சிரிச்சு பேசி விளையாடுறோம் அப்படின்னா அந்த குழந்தை சந்தோஷப்படும். அதே மாதிரி நம்ம உள்ள இருக்கிற தெய்வம் அவன் சந்தோஷப்படும்படியா நம்ம பேசணுமா. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம். எது உறக்க சொல்லலாம் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை மட்டும்தான் உறக்க சொல்லலாம்.
ஆழ்வார் அப்படினாலும் சொல்றார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமோர் திருக்கோளூரேன்ற. அப்ப சொல்ற, நான் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் கண்ணன் தான், நான் குடிக்கிற ஜலமெல்லாம் வைத்தமாநிதி தான், நான் போட்டுக்கிற ரத்தல கூட வைத்தமாநிதியுடைய கிருபை தான் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் தான் உறக்க சொல்லணுமா, மற்ற விஷயங்கள்லாம் உறக்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால அழகா ஆழ்வார் சொல்ற மாதிரி ஆண்டாள் சொல்றா, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ எம்பாவா. இந்த உள்ளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு வெறுமை இருக்கு, உள்ளுக்கு அப்போ வை தெரியறது, மனசே புருக்கல, நிறைய வார்த்தைகள் சொல்றான் பாருங்க. இதெல்லாம் எப்படா மாறும்னா, இந்த பகவன் நாமத்தை நிறைய சொல்லி நிறைய கேட்கும் பொழுது இது காதுக்குள்ள போய் மனசுக்கு அப்படியே ஒரு சமாதானத்தை கொடுக்குமா. அப்ப மனசு அபாடான் இருக்குமா, அவ உள்ளுக்குள்ள இருக்க பகவானும் சந்தோஷப்படுறான். அதனாலதான் சுப்பிரபாதம் சொல்றது, திவ்ய பிரபந்தம் சொல்றது, காத்தால திருப்பாவை சொல்றது. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும். நம்ம கிட்ட பணம் காசெல்லாம் ஏதோ இருக்கு, ஓஹோன்னு இல்லைன்னாலும் ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஏதோ போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில், கஷ்டப்படால எப்படி இருந்தாலும் வாழ்க்கை நடக்கிறது. இதெல்லாம் விட முக்கியம் மனசுல சந்தோஷம். எவ்வளோ பேர் பார்க்கலாம், வெளிநாடுகள்லாம் கோடி கோடியா பணம் வச்சுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம புரியாம இருக்கா. அப்படி இல்லையே, நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது இருக்கு, உடம்புக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிறது, பகவான் கூட இருக்கான். அதனால எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். உள்ளத்துக்குள்ள அவனை வச்சுண்டு அப்படியே இருந்து வைத்தமாநிதி உள்ள வச்சுண்டா, நான் ஏழைன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்கிட்ட எதுவுமே இல்லை, வைத்தமாநிதி மட்டும்தான் இருக்காரு, அப்ப நீ எப்படி ஏழை? வைத்தமாநிதி இருக்கவாள் யாரும், வைத்தமாநிதி பேர்லயே நிதி வச்சிருக்காரு. மற்ற பெருமாளுக்கு கூட அந்த பாக்கியம் கிடையாது. பேர்லயே நிதி யாருக்குன்னா நம்ம வைத்தமாநிதி பெருமாளுக்கு மட்டும்தான். வைத்தமாநிதி வைத்தமாநிதி வைத்தமாநிதின்னு சொன்னாலே வைத்தமாநிதி நம்ம கிட்ட வந்துடும். வைத்தமாநிதியே இருக்கிறதுனால, வீட்லயும் வைத்தமாநிதி இருக்கிறதுனால ஒரு நாளும் ஒரு குறைவே கிடையாது. அதனால அபாடான் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஆண்டாள். அதனால காத்தால எழுந்துக்கோ, பகவான் அனுபவிக்கணும், ஆனந்தமா அனுபவிக்கணும். இன்றைய பொழுது சுவாமி அனுபவிக்கிறதுக்காக நம்ம உசுரோட இருக்கோம். இப்ப இன்னைக்கு கோவில்ல உட்கார்ந்து இருக்கோம், உசுரோட இருக்கிறதுனால தானே. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எதுக்கு வாழணும், செத்து போயிட்டா நம்ம எல்லாருமே யோசிச்சிருக்கோம். யோசிக்காம யாருமே இருந்திருக்க மாட்டேங்க, இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம், பகவான் அழிச்சுட்டு போனா தேவையான குறைஞ்சபட்சம் ஒரு 500,000 தடவையாவது நினைச்சிருக்கோம். இல்லையா, அதான் சொல்றது ரொம்ப குறைச்சல். அவனே துக்கம் வந்துட்டு தான் உடனே பகவான் அழிச்சுட்டு போயிட்டா தேவையில்லையே, போனா தேவையில்லையன்னு. இத்தனையும் தாண்டி சுவாமிங்க உட்கார வச்சிருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு திருப்பாவைய திருக்கோளூர்ல வைத்தமாநிதி சந்நிதியில அப்பாடான் விஸ்ராந்தியா நான் சொல்ல நீங்க கேட்கணும்னு சுவாமி சங்கல்பம் பண்ணி வச்சிருக்க. அப்ப நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, உங்க வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு சுவாமி கொடுத்திருக்கார். உங்க நேரத்துக்கு அத்தியாச்சரியமான ஒரு விலை இருக்கு. இன்னைக்கு இந்த நேரம் எல்லாருக்கும் கிடைச்சிடுறதா? எல்லாரும் எத்தனையோ பேர் இருக்கு, அவ்வளவோ பண்ணிட்டு இருக்கா, அவாவாளுக்கு வேண்டிய காரியங்களை பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல வைத்தமாநிதி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காரு. அப்படின்னா சரீரத்துல பலத்தை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, மனசை கொடுத்து, அழகா இங்க வரத்துக்கான எல்லாத்தையும் கொடுத்தானே கூட்டு வந்திருக்கா. அப்ப சுவாமி நம்ம கூட இருக்க. அப்ப ஒவ்வொரு நாளும் உள்ளத்துக்குள்ள அவரை வச்சுண்டு ஆனந்தமா எழுந்திருங்கோ, நிம்மதியா எழுந்திருங்கோ. இன்னைக்கு பகவான் நன்னா வச்சிருக்கான், நிம்மதியா தூங்குங்கோ. இன்னைக்கு ராத்திரி தூங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வைத்தமாநிதி பெருமாள் கோவில்ல கைங்கரியம் பண்ண எவ்வளவு சந்தோஷம். இந்த சந்தோஷம் கோடி ரூபாயில 1,00,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, சத்தியம். ஆனா பற்ற கேட்டு பாருங்க, டெய்லி ராத்திரி போய் படுத்து அவன் நிம்மதியா தூக்கம் வரும்னு. ஏண்டா, நான் பெருமாள் கைங்கரியம் பண்ணியாச்சு, இன்னைக்கு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணேன், இன்னைக்கு பெருமாளுக்கு ஆரத்தி காட்டினேன், இன்னைக்கு பெருமாளுக்கு அழகா வெள்ளி கவசம் சாத்தினேன், எவ்வளவு சந்தோஷம். கையில காப்பு எப்படாப்பா எடுப்போம், பெருமாளுக்கு எப்படாப்பா சாத்தலாம், அவரோட டென்ஷன் அவருக்கு தான். டென்ஷன் கூட சுவாமியை சுத்தி தான், சுவாமி இல்லாம வெள்ள கிடையாது. அப்ப இதெல்லாம் பெரிய பாக்கியம். அப்ப ஆண்டாள் சொல்றா, நிம்மதியா எழுந்துரு, உள்ளத்துல பகவான வச்சுட்டு எழுந்துரு, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா குதூகலமா பறவைகள் மாதிரி எழுந்துரு, சுதந்திரமா எழுந்துரு. உன் கிருஷ்ணன் உன் கூட இருக்கான், பகவன் நாமத்தை விடாம சொல்லு. இன்றைய பொழுது மாதிரி என்றைய பொழுது நிச்சயமா நன்னாவே இருக்கும், இன்னும் நன்னா தான் இருப்போம். அப்ப ஒரு தடவை நமக்கே யாராவது ஒருத்தர் நமக்கு எதனா ஹெல்ப் பண்ணி காட்டிட்டா வச்சுக்கோங்களேன், ருச்சி வந்துடுத்துனா அடுத்த வாட்டி நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல, அன்னைக்கு நீங்க பண்ண ரொம்ப சௌகரியமா இருந்தது அப்படின்னு நமக்கே. அப்படின்னா பெருமாள் அதை விட ரொம்ப அழகா கணக்கு பண்ணுவார். இந்த கூட்டம்லாம் ஒழுங்கா கைங்கரியம் பண்றது, இவ வந்தாதான் நமக்கு சரியா வரும், அதுக்காகவே உங்களை நல்லா வைக்க வேண்டிய ஒரு தர்மம்
தலையெழுத்து சுவாமிக்கு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதானே வந்து கைங்கரியம் பண்ண முடியும், வேற வழி கிடையாது ஒண்ணும். அப்ப இந்த கூட்டம் சரியா வருதுப்பா, இந்த கூட்டத்தை அப்படியே கமுக்கமா அப்படியே அழகா வச்சுட்டு ஜாகிரதை படுத்திண்டு அப்படிதானே சுவாமி, அப்படியேதான். அப்ப சுவாமி வந்து கவலையே பட வேண்டாம். கைங்கரியம் பண்ணி காமிச்சுட்டு ருச்சி கண்டுட்டாருன்னா விடமாட்டார். அதனால பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியம் இன்னும் இன்னும் விருத்தியாகட்டும், நீங்காத செல்வம். இன்னைக்கு நீங்க பண்ற கைங்கறி இன்னையோட முடியறது இல்லை. இது உங்க சரீரத்துக்கு நல்லது, ஆத்மாவுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. உங்க வம்சத்தையே வைத்தமானிதி ரட்சிப்பார். உங்களுடைய கடனை அவர் பார்த்துப்பார், உங்க வாழ்க்கையை அவர் பார்த்துப்பார், உங்க அவமானத்தை அவர் பார்த்துப்பார், உங்களுடைய எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். நீங்க அவரை மட்டும் பார்த்துட்டா, அவருக்கு கைங்கரியம் மட்டும் பண்ணா போதும். அதனால கோட்டி ஜென்ம சுகிருத்தம். மார்கழி மாசத்துல ஜோரா பெருமாள் ஏகாந்தமா உங்களை கூப்பிட்டு, அப்ப எல்லாரும் போங்க 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 கிளம்புங்கன்னு சொல்ற போது உங்களை மட்டும் கதவெல்லாம் அடைச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. நம்மள எல்லாரையும் வெள்ளாமிச்சாச்சன சேவார்த்திகளை ஏன்டா உட்கார வச்சிருக்காருன்னா, கைங்கரியம் பண்றோம்ன்றதுனால ஸ்பெஷல் விவிஐபி. நீங்கெல்லாம் இன்னைக்கு விவிஐபி பெருமாளுக்கு. அதனாலதான் உள்ள உட்கார வச்சு இப்ப அழகா பகவான் அவர் பிரசாதத்தையும் கொடுக்க போறாருன்னா, ரொம்ப வேண்டப்பட்டவாளை தானே ஆத்துக்குள்ள உட்கார சாப்பாடு போடுவோம். ரொம்ப வேண்டப்பட்டவாளை மட்டும் தான் இருங்க அப்புறம் போலான்னு சொல்லுவோம். ரொம்ப வேண்டப்பட்டவாள் இப்போதைக்கு அவசரம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ, எனக்கு பொழுது போகணும்னு இல்லையா. சுவாமிக்கு இன்னைக்கு பொழுது போகிறது நம்ம தான் மாட்டிருக்கோம். அப்ப இது போல ஒரு பாக்கியம் வாழ்க்கைன்னா வேற என்ன வேணும்? அப்ப இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. புலம்பப்படாது, அழப்படாது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசப்படாது, சலிச்சுக்கப்படாது, எப்ப பார்த்தாலும் தூங்கணும்னு ஆசைப்படப்படாது, விதவிதமா சாப்பிடணும்னு ஆசைப்படப்படாது. இன்னைக்கு சுவாமி இஷ்டப்படி வாழணும். அதனால உள்ளத்தை கொண்டு அபாடா நிம்மதியா இருங்கோ. பெருமாள் நிறைய கைங்கரியம் கொடுப்பார், ஒரு குறையில்லை. அடியனுக்கு என்ன சந்தோஷம்னா, நான் திவ்ய தேசம் போகணும்னு ஆசை உண்டு. அழகா மார்கழி மாசத்துக்கு திவ்ய தேசம் போகணும்னு ஒரு ஆசை உண்டு. இன்னைக்கு எப்பவும் டெய்லியும் திருப்பாவை சொல்றது வழக்கம் உண்டு வாட்ஸ்அப்ல போடும்போது. அப்ப சரி நான் கார்ல வரும்போது ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். சவுண்ட் ஒழுங்கா வரல. அப்ப சரி பெருமாள் ஏதோ சங்கல்பம் பண்ணிருக்கா, சரி ஆழ்வார்னு இல்ல திருப்புலி ஆழ்வார் கீழே உட்காந்து சொல்லலான்னு பார்த்தேன். அங்க கோஷ்டி எல்லாம் பார்த்தேன். சரி நமக்கு இதெல்லாம் ஆகாது, நமக்கு ஏத்தவர் வைத்தமானதி தான், சுதந்திரம் அவர்கிட்ட தான், அவர் ஏதாவது ஒரு மரத்தடியை கொடுப்பாரு நினைச்சேன். ஆனா சுவாமி இவ்வளவு கிருபை பண்ணி இன்னைக்கு நிஜமாவே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா திருப்பாவை சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு சொன்ன திருப்பாவை ஆயுசுல இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. மார்கழி மாசத்துல சுவாமி என்ன திருக்கோளூர்ல கூப்பிட்டு ஆனந்தமா சொல்ல வச்சுட்டாருன்னா இதை விட வேற இன்னும் எத்தனை தடவை நான் திருப்பாவை உபன்யாசம் பண்ணாலும் இன்னைக்கு வைத்தமானதி சந்நிதியில இங்க உட்கார்ந்து ஏகாந்தமா சொன்ன திருப்பாவை நீங்காத செல்வம் நிறைந்து என் ஜென்மாவுக்கு இது போதும், சத்தியமா சொல்றேன். அதுபோல பகவான் பெரிய கிருபை பஞ்சார். அழகா திருப்பாவையும் கிடைச்சது. பகவான் பாருங்க, அழகா கைங்கரியம் கொடுத்துட்டார், திருப்பாவை கொடுத்துட்டார், அடுத்த பிரசாதம் கொடுக்க போறார், திரும்பி கைங்கரியம் கொடுக்குறார். ஓடிப்பட்ட வாத்துக்கு அழகா கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு சுவாமிக்கு டாடா பை பிசி எல்லாம் சொல்லிட்டு சாயங்காலம் சத்சங்கத்துக்கு சமத்தாங்க வந்து சம் துக்காராம் கடுத்து. சரியா? அப்ப பகவான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கார், உங்க மேல அக்கறை கொண்டு இருக்கார், உங்க மேல நம்பிக்கையை சுவாமி வச்சிருக்கார். சுவாமிக்கே உங்க மேல நம்ம மேல நம்பிக்கை இருக்குன்னா இதை விட உலகத்துல வேற என்ன வேணும்? அப்ப ஜெயிச்சே தீருவோம், நன்னா வாழ்ந்துத்தான் இருப்போம். பகவான் சௌக்கியமா நம்மளை வச்சுட்டுதான் இருப்பார். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். வைத்தமானதி பெருமாளுக்கு ஜெய். அது மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ண திவ்ய தேசத்துல சொல்ற பாக்கியம் கோட்டி ஜென்ம சுகிருத்தம். ஒரு தடவை எல்லாருமா சேர்ந்து இந்த புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்தை சொல்லுவோம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பார். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.